அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 8 முருகப்பெருமானுக்குரிய மார்கழி மாத தேய்பிறை சஷ்டி. முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான ஒரு திதி இந்த சஷ்டி திதி. சூரனை வதம் செய்து தேவர்களை காத்து அருளிய தினம்தான் இந்த சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதி தான் முருகனுக்கு மிக மிக முக்கிய நாளாக கருதப்படுகிறது. இந்த சஷ்டி திதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜனவரி 8 வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 6:31 மணிக்கு தொடங்கி ஜனவரி 9 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 7:05 மணி வரைக்கும் இருக்குது. இந்த சஷ்டி நாளில், அதாவது வளர்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சரி, நம்ம முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருக்கும் பொழுது நம்மளோட தீராத துன்பமும் தீரும், நம்ம வேண்டிய அனைத்து வரங்களும் முருகப்பெருமானோட அருளால் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. முக்கியமாக திருமணம் ஆகாதவங்க, குழந்தை வர வேண்டி இருக்கிறவங்க அவசியம் இந்த விரதம் இருக்கிறது நல்லது. கூடிய விரைவிலேயே அவர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். புதுசாக விரதம் இருக்கக்கூடியவங்க ஐப்பசி மாதம் வர்ற மகா சஷ்டியில் நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம். அதுலேருந்து தொடர்ந்து ஒரு மாதமாக நீங்கள் விரதம் இருந்துட்டு வரலாம். நான் அந்த மகா சஷ்டியை விரதத்தை மேற்கொள்ள முடியலை, தவற விட்டுட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு மாதமும் வருகிற சஷ்டியில் நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம். முருகப்பெருமானை நம்பி நம்ம ஒரு வேண்டுதலை வைக்கும் பொழுது முருகப்பெருமானை அந்த வேண்டுதல்களை எப்போவுமே நிறைவேற்றாமல் இருந்ததே இல்லைங்க. அதனால் நம்பிக்கையோடு இந்த சஷ்டி நாளில், வளர்பிறை சஷ்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, தேய்பிறை சஷ்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சஷ்டி நாளில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். முடிந்தவர்கள் கண்டிப்பாக ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வரலாம். இந்த சஷ்டி நாளில் 5 வெற்றிலை தீபம், அதுவும் நெய்யால் 5 வெற்றிலை தீபம் போடும் பொழுது உங்களோட நினைத்த காரியம் விரைவில் வெற்றி பெறும். என்னால் கோயிலுக்கெல்லாம் போக முடியல, அந்த வெற்றிலை தீபத்தை நான் வீட்டிலையே போடலாமான்னா கண்டிப்பாக போடலாங்க. 5 வெற்றிலை எடுத்துகிட்டு அதில் நீங்கள் அகல் விளக்கு வச்சு நெய் இருந்தால் நெய் தீபம் ஏற்றுறது மிகவும் சிறப்பு. நெய் இல்லைனாக்கா நீங்கள் தினமும் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதிலே நீங்கள் இந்த சஷ்டி நாளில் 5 விளக்குகள் ஏற்றுறது ரொம்பவே நல்லது. இந்த சஷ்டி அன்னைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான முருகனோட காயத்ரி மந்திரம் ஓம் கார்த்திகேயாய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரசோதயாத். இந்த சக்தி வாய்ந்த இந்த முருகனோட காயத்ரி மந்திரத்தை இந்த சஷ்டி அன்னைக்கு நீங்கள் 108 முறை சொல்லுங்கள். கண்டிப்பாக 108 முறை சொல்லணும்னா முடிஞ்சவங்க கண்டிப்பாக 108 முறை சொல்லுங்கள். இது ஒன்றும் கஷ்டமான மந்திரம் இல்லைங்க, ஒரு 3 வரி மந்திரம் தான். அதனால் இதை 108 முறை சொல்லுங்கள். முடியாதவங்க 18 முறையாவது சொல்லுங்கள். இந்த சஷ்டி அன்னைக்கு 108 முறை சொல்கிறது நல்லது. முடிஞ்சால் நீங்கள் 108 முறை எழுதுறதும் அதை விட மிக மிக நல்லதுங்க. மனதை ஊன்றி மனதில் ஒருமுகப்படுத்தி இதை நீங்கள் எழுதும் பொழுது நீண்ட நாட்களாக நீங்கள் முருகன்கிட்ட வச்ச கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த கோரிக்கைகள் நிறைவேறும். ஏற்கனவே இந்த சஷ்டி விரதம் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்து பயனடைங்க. இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், பண வரவு அதிகரிக்கும், நம்மளோட தீராத வினைகள் நீங்கும், மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், நம்மளோட ஆரோக்கியம் மேம்படுங்க, நினைத்த காரியங்கள் விரைவிலேயே நிறைவேறும், மன உறுதி அதிகரிக்கும், அதே போல் நேர்மறை ஆற்றல் பெருகி நம்மளோட வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க, தைரியம் கிடைக்கும், மனம் ஒரு தெளிவடையும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த சஷ்டி தினத்தில் முருகப்பெருமானை நம்ம வழிபட்டு வர்றதுனால நம்மளோட கடன் தொல்லையில் நீங்கி நம்மளோட தொழிலில் நல்ல ஒரு மேன்மை உண்டாகும். மனசில் உள்ள தீய எண்ணங்கள், கோபம், களவு, கபடம் இது போன்ற தீய எண்ணங்கள்லாம் விலகி மனம் ஒரு தெளிவு பெறும், மனசுக்கு ஒரு உறுதி கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். அந்த சஷ்டி அன்னைக்கு முழுக்க முழுக்க முருகப்பெருமானையே நினைத்து கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் இது போல் அவர்களுடைய பாடல்களை, முருகனுடைய பாடல்களை பாராயணம் செஞ்சிட்டே இருங்க. நம்ம இந்த முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதுனால மன்மதன் போல், ஏற்கனவே முருகப்பெருமான அழகு தான், மன்மதன் போல் அழகு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அன்னைக்கு யாருக்காவது 2 பேருக்கு தானம் கொடுக்க முடிஞ்சால் ஏதாவது 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. முடியாதவங்க முருகனுக்கு நெய்வேத்தியமாக செய்கிற சுண்டல் இல்லை பொங்கல் இல்லை வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் இது மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கிறதில்ல, வெளியில் உள்ள குழந்தைகளை 2 பேரும் 3 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு தானமாக கொடுங்க. இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு அத்தனை வளங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பார்.
நம்பிக்கையோடு இந்த விரதம் இருங்க. முருகப்பெருமான் அருளால் நீங்கள் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.